வணக்கம் என் அன்பு தோழனே, தோழியே. மீண்டும் உன்னுடன் உரையாடும் இந்த தருணம் எனக்குள் ஓர் அமைதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிறது. சமீபத்தில் நான் ஒரு அழகான கதையை படிக்கும் பொழுது, அதில் வந்த ஒரு சிறு பகுதி என் மனதை ஆழமாக கவர்ந்தது. ஏன் தெரியுமா? அந்த கதையின் சிறு பகுதியில் வாழ்க்கையில் நாமெல்லாம் ஒருபோதாவது எதிர்கொள்ளும் ஒரு உண்மை சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. குழப்பமான நேரத்தில் நாம் எவ்வாறு வழியை கண்டுபிடிக்கிறோம் என்பதை குறித்துணர்த்தும் ஒரு நேர்த்தியான நிகழ்வு. அந்த கதையின் மையக் கதாநாயகி நமக்கெல்லாம் பரிச்சயமான அழகிய தமயந்தி. அவளின் அழகு உலகையே வியக்க வைத்தது. பலர், அதிலும் தேவர்கள் கூட, அவளை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள். ஆனால் தமயந்தியின் உள்ளம் ஒருவரிடம் மட்டுமே, நளனிடம். தமயந்தியின் தந்தை அவளுக்காக ஒரு சுயம்வரம் ஏற்பாடு செய்கிறார். அந்த சுயம்வரத்தில் நளனும் பங்கேற்க வருகிறார். இது அறிந்த இந்திரன் நளனாகவே தோன்றி அந்த மாலையை பெற நினைக்கிறார். தனக்கே திருமணமாக வேண்டும் என்பதற்காக நளனின் உருவத்தை எடுத்துக்கொள்கிறார். அவருடன் மற்ற 3 தேவர்கள், அக்கினி, வருணன், யமனும் நளனாகவே மாறி வருகிறார்கள். சுயம்வர மண்டபத்தில் 4 நளர்கள், ஒவ்வொருவரும் ஒரே உருவம். இது ஒரு பெரும் குழப்ப நிலைதான். யார் உண்மையான நளன்? தமயந்தி அந்த நேரத்தில் பயத்துடன் அல்ல, அமைதியோடு சிந்திக்கிறாள். அவள் மனக்கண் திறக்கிறது. கண்ணால் மட்டும் காண்பது போதாது, உள்ளுணர்வும் நுண்ணறிவும் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் என்பதை உணர்கிறாள். அவ்வளவு பேரில் ஒருவனுடைய மாலை மட்டும் வாடியிருந்தது. மற்ற 3 மாலைகள் செழித்திருந்தன. ஏனென்றால் அவர்கள் தேவர்கள். பூவும் வாடாது. ஆனால் உண்மையான நளன் ஒரு மனிதன். அவனுடைய மாலை நேரத்தோடு வாடியிருந்தது. இதுதான் உண்மை.